கிடப்பில் போடப்பட்டுள்ள உத்திரமேரூர் புறவழிச்சாலை பணிகள் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். சாலை விபத்துகளால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் பகுதி மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் காஞ்சிபுரம் சாலை, வந்தவாசி சாலை, மதுராந்தகம் சாலை, செங்கல்பட்டு சாலை ஆகிய பிரதான சாலைகள் உள்ளன. இந்த சாலைகளை பயன்படுத்தி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தோர் உத்திரமேரூரில் உள்ள அரசு அலுவலகங்கள், வணிக நிறுவனங்கள், தனியார் கம்பெனிகள், மருத்துவமனைகள் என பணி நிமித்தமாக தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வருவோர் தங்களுடைய வாகனங்களை போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படுத்தும் விதமாக சாலையோரங்களில் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் காலை, மாலை நேரங்களில் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் கல் குவாரிகள், கிரஷர்களில் ஜல்லிக்கற்கள், எம்சாண்ட் ஏற்றிச் செல்லும் லாரிகளும் நகருக்குள் வருவதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பணி நிமித்தமாக செல்லும் வாகன ஓட்டிகள் குறித்த நேரத்திற்கு அலுவலகம், வீடுகளுக்கு செல்ல முடியாமல் நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். உத்திரமேரூரில் தொடர்ந்து ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உத்திரமேரூருக்கு வெளிவட்ட சாலைகளை இணைத்து புறவழிச்சாலை அமைக்க வாகன ஓட்டிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன்படி கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழக சட்டசபையில் உத்திரமேரூரில் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அதிமுக தலைமையிலான அரசால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதன் முதல் கட்டமாக 2013-14 நிதியாண்டில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து புக்கத்துறை சாலையில் உள்ள ஏபி சத்திரத்தில் இருந்து மல்லிகாபுரம் வழியாக வந்தவாசி சாலையில் உள்ள வேடபாளையம் வரை 4.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு நிலம் அளவீட்டு பணிகள் நடைபெற்றது. பின்னர் அதே ஆண்டில் 2வது கட்டமாக 26.25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை அமைக்கும் பணிகள் தொடர்ந்தன. இதையடுத்து ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்து 2022-23 நிதியாண்டில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 37 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் பேரிடர், புயல் உள்ளிட்ட வடகிழக்கு பருவமழை ஆகியவற்றால் புறவழிச்சாலை அமைக்கும் இடங்களில் மழை, வெள்ள நீர் வெளியேற முடியாத நிலையில் சூழ்ந்திருந்ததால் சாலை பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதுகுறித்து வாகன ஓட்டிகள் கூறுகையில், புறவழிச்சாலை திட்டத்தினை எங்கள் ஆட்சியில் தொடங்கப்பட்டது என அதிமுகவும், நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசும் தம்பட்டம் அடித்துக் கொண்டு ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை பணிகள் தொடங்கி கடந்த 13 ஆண்டுகளாக புறவழிச்சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. உத்திரமேரூரில் தினமும் 50,000ற்கு மேற்பட்ட வாகனங்கள் செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிக்கு உள்ளாகி வருகிறோம் என்றனர். எனவே புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து முடித்திடக் கோரி தற்போதைய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய பெயர் பா.பூ. உத்திரமேரூர் பேரூராட்சி. கடந்த 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் உத்திரமேரூர் புறவழிச்சாலை 4.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு திட்டம் வகுக்கப்பட்டு அதுக்கு உண்டான நிதி ஒதுக்கப்பட்டது. அப்போதுலேருந்து இந்த பணியானது ரொம்ப லேட்டாக துவங்கினாங்க. தற்போது வரை அதிமுக ஆட்சி முடிந்து இப்போ திமுக ஆட்சியும் முடிந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்த திட்டம் மிக மெதுவாக பயணம் செய்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு 33 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் ஒதுக்குனாங்க. திட்டங்கள் பாதி அளவுக்கு கூட இன்னும் 50% அளவு கூட இன்னும் முழுமை பெறலை. இந்த திட்டத்தால் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூரோட நகரத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான போக்குவரத்து வசதி கிடையாது. ஒரே வழியை நம்பியே இருக்க வேண்டியது இருக்குது. இதில் இப்போது சமீப காலமாக மண், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பாறைகள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களோட வரிகள் அதிகமாக இருக்குது. அதிக பாரம் சுமந்து சொல்லக்கூடிய வண்டிகளோட பாரம். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகள், உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்கணும்னா ஒரே வழி பார்த்தீங்கன்னா இந்த புறவழிச்சாலை தான். இந்த உயிரிழப்புகளை முதல்ல தடுக்கணும், விபத்துகளை தடுக்கணும். புறவழிச்சாலை சீக்கிரமாக பணிகளை முடித்து மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். நகரத்தோட விரிவடைக்கு ஏற்ற மாதிரியான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இந்த போக்குவரத்து விதியை சீக்கிரமாக வேலையை சீக்கிரமாக முடிக்கணும். நான் உத்திரமேரூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் அந்தோணி. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக உத்திரமேரூரில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட புறவழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அது அரசாங்கத்தின் மூலமாக அளவீடு பணிகள் எல்லாம் முடிந்து
நில உடைமையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகை எல்லாம் கொடுத்து அரசாங்கம் செட்டில்மெண்ட் செய்து விட்டது. ஆனால் வேலை மட்டும் துரிதமாக நடந்த பாடு இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்து வந்த வேலை இப்போது திடீர்னு நின்று போச்சு. கனரக வாகனங்கள்லாம் திரும்பவும் எப்போதும் போல போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னு கொண்டு வந்த கனரக வாகனங்கள்லாம் உத்தரமேரூர் வழியாக பஜார் வீதி வழியாக தான் சென்று வருகிறது. இதனால் அடிக்கடி விபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதன் தலையிட்டு உடனடியாக இந்த புறவழிச்சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க செயல்படுத்த வேண்டுமாய் பொதுமக்கள் சார்பாக நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.